இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபத்தின் 4ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். விசுவாசத்தினால் மட்டுமே நீதிமான் ஆக்கப்படுவதை புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான அதிகாரங்களில் ரோமர் 4ஆம் அதிகாரம் ஒன்றாகும். இந்த 4ஆம் அதிகாரத்தை 5 பிரிவுகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதலாம் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் ஆபிரகாம் கிரியைகளால் அல்ல விசுவாசத்தால் நீதிமானாக்கப்படுகிறார் என்பதை கற்றுக்கொள்கின்றோம். 2ஆம் பகுதியாய் 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் விருத்த சேதனத்திற்கு முன் ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டார், விசுவாசமானது சாக்கிரமந்து சடங்குகளுக்கு முந்தையதாக காணப்படுகிறது என்பதை பார்க்க முடிகின்றது. 3வது பகுதியாய் 4ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாக்குத்தத்தம் நியாயப்பிரமாணத்தினால் அல்ல விசுவாசத்தினாலேயே வருகிறது என்பதை கற்றுக்கொள்கின்றோம். 4வது பகுதியாக 18ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் ஆபிரகாமின் விசுவாசத்தின் தன்மை, அவருடைய நம்பிக்கைக்கு அதிகமாக அவர் ஆண்டவரை விசுவாசித்தால் என்பதை குறித்து பார்க்க முடிகின்றது. 5வது பகுதியாக 23ஆம் வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் இன்றைய விசுவாசிகள், இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவில் முழுமையான 100க்கு 100 விசுவாசம் கொள்ள வேண்டும் என்ற செய்தி அதிலே கூறப்பட்டிருக்கிறது. முதலாம் பகுதியிலே ஆபிரகாம் கிரியைகளால் அல்ல விசுவாசத்தால் நீதிமானாக்கப்படுகின்றார். 2ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு. ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. ஆதியாகமும் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே அவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாயிருக்கும் என்றார். 6ஆம் வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆண்டவரை முழுமையாய் ஆபிரகாம் விசுவாசித்ததை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணியிருக்கின்றார். கிரியையினால் அல்லாமல் விசுவாசத்தினால் ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதனால் அல்ல, உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை நம்புவதனாலே நமக்கு ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது புதிய ஏற்பாட்டு உபதேசம் மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டு உபதேசம் ஆகும் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த 4ஆம் அதிகாரத்திலே எப்படி ஆபிரகாம் நீதிமானாக மாற்றப்பட்டார் என்பதை குறித்து பவுல் அப்போஸ்தலர் 6 முறை கூறுகின்றார். 3வது வசனத்திலே, 5லிருந்து 6ஆம் வசனங்களிலே, 11வது வசனத்திலே, 22வது வசனத்திலே, 23வது வசனத்திலே, இப்படி 6 முறை திரும்ப திரும்ப அதை எடுத்து கூறுகின்றார். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். இதைத்தான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கின்றோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஆகவே கிரியையினாலே நாம் ரட்சிக்கப்படாமல் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இதைத்தான் ரோமர் 4:5 ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது போல முழுமையாய் விசுவாசம்தான் நீதியை ஏற்படுத்தி நம்மை ஆண்டவரின் மேல் பற்றுதலாய் உறுதியாய் அவரையே பற்றி கொள்ளும்படியான கிருபையை தருகின்றது என்பதை நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். 4ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலே, எவர்களுடைய அக்கிரமங்கள் மூடப்பட்டதோ,
எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். இதைத்தான் சங்கீதக்காரர் 32ஆம் சங்கீதத்தின் 1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். கேட்டுக்கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவருடைய அக்கிரமங்களும் மன்னிக்கப்பட்டதாய், நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டதாய் காணப்பட வேண்டும். இதற்கு ஒரே வழி இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் முழுமையான நம்பிக்கை, விசுவாசம் கொண்டு வாழ்வதே என்பதை மறந்து போக வேண்டாம். ஒவ்வொருவருடைய விசுவாசமும் நீதியாக எண்ணப்படும் என்றால் பாவ மன்னிப்பும் தேவனோடு ஒப்புரவாகுதலும் சேர்ந்து கிடைக்கும் பலன் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். ஆகவே உண்மையாய் மெய்யாய் கிறிஸ்துவை விசுவாசித்து நீதிமான்களாய் மாற்றப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோமாக. 2வது பகுதியாய் விருத்த சேதனத்திற்கு முன் ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டார். விசுவாசம் சாக்கிரமந்துகள் சடங்குகளுக்கு அப்பாற்பட்டது, முந்தையது என்பதை நாம் கற்றுக்கொள்கின்றோம். 9ஆம் 10ஆம் வசனங்களை நாம் படிக்கும்போது ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தபோதோ, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தபோதோ? விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாயிருந்த போதே என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டபடியினாலே கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் பெற்றுக்கொண்டோம் என்று கொலோசியருக்கு எழுதின நிருபத்தின் 2ஆம் அதிகாரத்தின் 11-12 வசனங்களிலே நாம் விசுவாசத்தினாலே ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் உயிர்த்தெழுந்தவர்களாய் அவரோடு கூட எழுந்தவர்களாய் மாற்றப்பட்டோம் என்ற பரிசுத்த செய்தியை கற்றுக்கொள்கின்றோம். ஆகவே நம்முடைய கிரியைகளினால் அல்ல, ஆண்டவருடைய கிருபையினாலும் நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலும் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 12வது வசனத்திலே விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களுமாயிருக்கிறவர்களுக்கு தகப்பனாயிருக்கும்படி அந்த அடையாளத்தை பெற்றான். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமின் விசுவாசமும் அவருடைய உண்மையான கர்த்தர் மேல் வைத்திருந்த பற்றுறுதியையும் நாம் அப்படியே நம்பி விசுவாசித்து கீழ்ப்படிந்து நடக்கும்போது நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளுகின்றோம். 3வது பகுதியாய் வாக்குத்தத்தம் நியாய பிரமாணத்தினால் அல்ல, விசுவாசத்தினாலே வருகிறது என்பதை கற்றுக்கொள்ளுகின்றோம். 13ஆம் வசனத்திலே அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. உலகத்தையே சுதந்தரிக்கின்ற வாக்குத்தத்தம் விசுவாசத்தினால் வருகிற நீதியினாலே கொடுக்கப்பட்டது. 16வது வசனத்திலே ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. ஆகவே விசுவாசத்தினாலே ஆபிரகாமை சார்ந்திருக்கிற சந்ததியாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் 9ஆம் வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார்
விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இந்த பெரும் பாக்கியத்தை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள விசுவாசம் ஒன்றே போதுமானது. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற முழுமையான விசுவாசத்தினாலே நாம் கிருபையையும் பெற்றுக்கொள்கின்றோம். கிருபையினால் விசுவாசத்தின் மூலமாய் நாம் தேவனிடம் திரும்பி வரும்போது ரட்சிக்கப்படுகின்றோம். நம்முடைய ஜீவனும் மறு ஜென்மம் அடைவதற்கும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கும் ஆண்டவர் நம்மேல் இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய தெய்வீக கிருபையை நமக்கு அதிகமாக கொடுக்கின்றார். 17ஆம் வசனத்திலே, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி ஆபிரகாம் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். இதைத்தான் ஆதியாகமும் 17:5 உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் என்று ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே அவருக்கு திரளான ஜனங்களுடைய தகப்பனாய், இன்றைக்கு உலகம் முழுதும் விசுவாசிக்கின்ற தேவ மனிதர்களுடைய தகப்பனாய் ஆபிரகாம் மாற்றப்பட்டிருக்கிறார் என்பதை கற்றுக்கொள்ளுகின்றோம். 4ஆம் பகுதியாய் ஆபிரகாமின் விசுவாசத்தின் தன்மை. யாரெல்லாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் கர்த்தரை தேடுகிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, அவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். 19ஆம் வசனத்தில், அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். விசுவாசத்திலே பலமுள்ளவராக ஆபிரகாம் நம் தகப்பன் காணப்பட்டார். ஆகவே நாமும் விசுவாசத்திலே பலமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். 20ஆம் 21ஆம் 22ஆம் வசனங்களிலே தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து ஆபிரகாம் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனாய் மாறினான். ஆகையால் அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நாமும் இப்படியாய் விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாற அழைக்கப்பட்டோம். நியாயமும் நீதியும் நியாயப்பிரமாணத்தினால் அல்லாமல் தேவனுடைய இரக்கம், கிருபை, அன்பு, மன்னிப்பு இவற்றின் மூலமாக வருகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்கின்றோம். அதோடு கூட ஆபிரகாமின் விசுவாசம் அவருடைய நம்பிக்கை